ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான ஒரு பருப்பு கடையிலும் அவியல் பார்க்கலாம். அவியல் வந்து ஒரு 4 காய் மட்டும் போட்டு செஞ்சு போகிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டிருக்கேன். பருப்பு, அதோட கொஞ்சம் ஜீரகம், வெந்தயம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கால் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு கடையிறதுக்கு. மூடி வச்சுட்டு ஒரு 3-4 விசில் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஊற வச்சிருக்கனால 3 விசிலே போதும். அவியலுக்கு என்னென்ன காய் போடுறேன்னு பார்க்கலாம். ஒரு 4 காய் மட்டும்தான் போடுறேன் இன்னைக்கு. ஒரு படலங்காய் இந்த மாதிரி நீட்டாக குச்சி குச்சியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ அதனால போட்டுக்கோங்க, அவியலுக்கு நல்லாயிருக்கும். கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாம் ஒரே மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கத்திரிக்காய், அதோட கொஞ்சம் வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நாலு காய் மட்டும்தான், வேற எந்த காயும் போடலை. உங்களுக்கு உங்ககிட்ட என்ன காய்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அவியலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, நிறைய ஃபுல்லாக ஊற்றக்கூடாது தண்ணி. கொஞ்சமாக ஒரு கால்வாசி ஊற்றினா போதும் தண்ணிக்கு. வேக வச்சுலாம் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணலாம். ஒரு விசில் இறங்கிடுச்சு அதில் பருப்பில். அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அவியல் காய் வேக போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். அவியல் தேவையான மசாலா பார்த்துடலாம். கொஞ்சம் தேங்காய், நான் அவியல் கொஞ்சம் பூண்டு போட்டு தான் அரைப்பேன். ஒரு சிலர் சொல்கிறீங்க கமெண்டில், பூண்டு அவியல் போடுவாங்க அப்படின்ட்டு. அவியலில் பூண்டு போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நாகர்கோவில் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டு தான் அவியல் வைப்பாங்க, நல்லாயிருக்கும். தேங்காய் ஒரு 2 பல், சின்னதாக 2 பல் போட்டுக்கோங்க பூண்டு. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகா, இதை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொரப்பாக அரைச்சிக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப கொரன்னு இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. காய் நல்லா வெந்துருச்சு. ஓவர் குக் ஆகக்கூடாது, முக்கால்வாசி குக் ஆனால் போதும். இது கூட லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் போட்டால் போதும், நிறைய போடக்கூடாது, ரொம்ப மஞ்சள் ஆயிடும். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுது சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பச்சையாகவே தான் சேர்க்கணும் அவியலுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். பச்சையாக கருவேப்பிலை, பச்சையாக தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா அவியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, தண்ணி இல்லைன்னா ஊற்றிக்கோங்க லைட்டாக.
அவியெல்லாம் தாளிக்க மாட்டாங்க நாகர்கோவில் சைடில். நீ தாளிக்கணும் தாளிச்சு ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் உப்பு போடலை. நல்லா கரண்டியாலே லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பெருங்காயம் போட்டு வேக வச்சுருக்கிறோம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் பருப்பு. அவ்வளோதாங்க, அவியல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. உங்களுக்கு பிடிக்குன்னா தாளிச்சு ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றினா கூட ஊற்றிக்கலாம். புளிக்காத தயிர் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், இறக்கிட்டு பருப்புக்கு தாளிச்சு ஊற்றிடலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 2 பீஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அதோட கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. நல்ல கலர் மாறட்டும். கலர் நல்லா சேஞ்ச் ஆனால் தான் பருப்பு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பருப்பு ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு இறக்கிடலாம். அப்படியே பருப்பில் எடுத்து ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க, பருப்பு ரெடி ஆயிடுச்சு. அவியலும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பருப்பு அவியல் சாதம் வெந்துச்சு. சாதமும் வடிக்க போகிறேன். தயிர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா உருளைக்கிழங்கு வறுத்து கொடுங்க, நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய்.